வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பொங்க ஒரு செய்திங்க. இந்த வருகின்ற ஆடி மாதம் ஆடி 18ஆம் இருக்க அன்னைக்கு புது திருமண தம்பதிகளுக்கு ஒரு ஸ்பெஷலான சிறப்பு தகவல். ஏன்னா புதுமண தம்பதிகள் வைகாசி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடிய மணமக்கள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்காகவே இந்த பதிவு. ஆடி 18ஆம் இருக்க அன்னைக்கு திருமாங்கல்யம் பெரிய கட்ட போகிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. ஆமாங்க, கட்ட போகிறோம். அது எப்படி கட்டுறது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத நபர்களுக்கு இது ஒரு சிறப்பு தொகுப்பு. அப்போ ஆடி 18ஆம் பேருக்கு இந்த வட்டம் 3/8/2024 சனிக்கிழமை ஆடி 18 அன்னைக்கு உழுவுது. இந்த சனிக்கிழமை வர்றதுனால நிறையா அன்பர்களுக்கு சனிக்கிழமை நம்ம பெரிய கட்டலாமாங்க, மறுநாள் அமாவாசை ஆடி அமாவாசை வருது, அதனால் புதுமணத்தமை கட்டலாமான்னு நிறைய கேள்வி கேட்டிருப்பீங்க. இதில் என்ன அப்படின்னா, புதுமண தம்பதிகள் அந்த மணப்பெண் கல்யாணம் முடிஞ்சவங்க கன்சியூவ் ஆகிட்டாங்க, மாதம் ஆகிட்டாங்க அப்படின்ட்டா கண்டிப்பாக திருமாங்கல்யம் பெருக்கி கட்டக்கூடாது. முதல் கண்டிஷன். இல்லைங்க நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சு செய்யாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், அதே போல் பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலில் போய் புதுமண தம்பதி இருவரையும் சென்று கூட்டு போய் புதிய அந்த கல்யாணத்து அன்னைக்கு உடுத்திருந்த பட்டு புடவையும் பட்டு வேஷ்டியும் கட்ட சொல்லி மணமக்கள் 2 பேர்த்தையும், அது கீழே திருமணத்தன்னைக்கு நீங்கள் திருமணங்கிறதுக்கு கீழே பெஸ்டி வச்சுருப்பீங்க, அந்த புதிய பெஸ்டிட்டையும் அந்த இடத்துல கிழக்க பார்த்து வைக்க வச்சு அங்கே நீங்கள் திருமாங்கலி அணியிறதுக்கு முன்னால் உங்கள் திருமாங்கலியத்தை முதல்ல ஒரு மஞ்சக்கிழங்கு வச்சு கட்டிக்கிறணும். கட்டிட்டு அதை கலட்டி அதை பன்னீரில் போடணும். பன்னீர் மகாலட்சுமிக்கு உரியது. அதை கங்கையில் போடுறதுனால பன்னீரில் போட்டு வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் திருமாங்கலத்தை எடுத்து இந்த கோர்ப்புன்னு சொல்லுவாங்க, இதை சுமங்கலி பெண்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதை பேரம்பேத்தி எடுத்தவங்க, குழந்தை பெற்றவங்க செய்வது சிறப்பு. நீங்களாக செய்வதை விட அவங்கள செய்ய சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, அதிசிறப்பு. அப்போ திருமாங்கல்யம் பெருக்கி கட்டுறதுக்கு என்னங்க பெருக்குவாங்க அப்படின்னா, லட்சுமி காசு சேர்ப்பாங்க. அதே போல் சதுரமணி, ஞானல் குழாய், செயின் தான் சேர்ப்பாங்க. சேர்க்கும்போது நீங்கள் இடது பக்கம் சேர்க்கணுமா வலது பக்கம் சேர்க்கணும்னா ஒரு சந்தேகம். அப்போ எப்பயுமே ஒரு பொருளாக இருந்தால் இடது பக்கம் சேருங்க, 2 பொருளாக இருந்தால் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் சேருங்க. இப்போ ஒரு லட்சுமி காசு வாங்கினுங்க, இடது பக்கம் போட்டுக்கலாம். ஏன்னா திருமாங்கல்யம் பட்டும் போது கூட நீங்கள் பொட்டு இடது பக்கம் வச்சு தான் கட்டுவாங்க. ஆணுக்கு வலது பக்கம் மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டுவாங்க, அந்த காப்பும் கட்டுறது. அதே மாதிரி பெண்ணுக்கு இடது பக்கம் தான் கட்டுவார் ஒரு தாய் மாமி கல்யாணத்து அன்னைக்கு. அதே மாதிரி இடது பக்கம்தான் நீங்கள் அந்த காசுகளை போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்காகத்தான் 2ஆக செஞ்சிட்டோம்னா இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் போட்டுக்கிடலாம், அது ரொம்ப சிறப்பு. இது மாப்பிள்ளோடக்காரங்க ஒன்று பொருளுக்காரங்க செய்வாங்க, அப்படி கலந்து செய்வது அதிசிறப்பு. அதே மாதிரி முடிச்சு வர்றது நீங்கள் இடது பக்கம்தான் முடிச்சு விடணும், வலது பக்கம் முடிச்சு விடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இடது பக்கம்தான் முடிச்சு விட்டு அந்த முடிச்சை கட்டி சிறப்பாக பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி திருமாங்கல்யத்தை நம்ம கோயில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணி அங்கே மாப்பிள்ளையை வச்சு அதை கட்டி வர்றது ரொம்ப சிறப்பு. கட்டி போடுறாங்க, இல்லைன்னா சில பேருக்கு செயின்லேயே கோர்த்து மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூஜை பண்ணி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு உங்களுக்கு முடிந்த 27 பெண்களோ இல்லை ஒரு 54 100 உங்களுடைய வசதி தகுந்த மாதிரி, இல்லை 9 பெண்களோ குறைஞ்சது, அவங்களுக்கு வெத்தலை பாக்கு, சந்தனம், குங்குமம், திருமாங்கல்யத்தில் உள்ள மஞ்சக்கயிறு, மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் குங்குமம் வச்சு 2 பழம் வச்சு வலையில் வச்சு கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அதோடு சேர்ந்து சர்க்கரை பொங்கல், கல்கண்டு சாந்தம், லட்டு, அப்படி இனிப்பான உணவுகளை அளிப்பதும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப பிடித்தது. அன்னைக்கு வீட்டில் பெரியவங்களை கூட்டு சுமங்கலி பெண்களையும் கூட்டு வீட்டை தலைவாழையில் போட்டு நல்லா சாப்பாடு அறுசுவை வச்சு பால் பாயாசம் வைப்பது மிக மிக சிறப்பு. புதுமண தம்பதிக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு. அதே போல் அன்று மாலை 6 மணிக்கு மேலே
புதுமண தம்பதிகள் கொண்டு வந்த குத்து விளக்கை மாலை 6 மணிக்கு உட்கார்ந்து நல்லா திருவிளக்கு வழிபாடு, ஏன்னா புது தாலி கட்டியிருக்கீங்க, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு உங்களுடைய குத்து விளக்கை வச்சு நல்லா பூஜை பண்ணி அதுக்கு பால் பாயாசம் அல்லது இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் கேசரிலாம் வச்சு இனிப்பான பழங்காலம் வச்சு வழிபாடு பண்ணி அந்த குங்குமத்தை ஆற்றுக்காருக்கு வச்சு விட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மிக 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 அற்புதமான பலனை அந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்கி விடுவாள் என்பதில் ஐயமில்லை. இது புதுமண தம்பதிகளுக்கு ஒரு முக்கியமான பதிவு. அப்போ திருமண தம்பதிகள் இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு கோயிலில் வீட்டில் கெட்டக்கூடாது. என்ன காரணம்னா சனிக்கிழமையாக வருது. இது ஒட்டன் வாரம் காரி வாரம் சொல்லுவாங்க. அதனால் கோயிலில் வச்சு செய்வது அற்புதமான பலனை கொடுக்கும். ஏன்னா வீட்டில் செஞ்சால் தான் நீங்கள் வீட்டில் நிறையா பேரை கூப்பிட்டு வந்து விளக்கு பொருத்தி பிள்ளையார் பிடிச்சி வச்சு செஞ்சுலாம் பண்ணணும். இங்கே எங்கேயுமே தேவையில்லை. அழகாக கொடிமர கோயில் வச்சு அழகாக செஞ்சோம்னா அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த சுமங்கலி பெண்கள் மடி மாற்றி சொல்லுவாங்க, மடி மாற்றி கொடுறது. அதே போல் இந்த தேங்காய் அன்றைக்கி உடைக்காமல் முழுக்காயை தானம் பண்ணுறது. அன்றைக்கி எல்லோரும் தேங்காய் உடைக்கன்னு சொல்லுவாங்க, தேங்காய் அடைக்கூடாது. அன்றைக்கி முழுக்காயவே சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி முழுக்காயவே தானம் பண்ணுறது. மஞ்சள் பூசிடணும். அதில் இப்போ தானம் பண்ணும்போது அந்த தேங்காய் மஞ்சள் பூசி வாழைப்பழம் கொடுத்தா அது நிறை நாளி நிறை செல்வம் அப்படிங்கிறக்கும். அப்போ நிறைவாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருக்கணும். அல்ல குறையாத செல்வம் அருள வேண்டும் அபிராமி தாயே அப்படின்னு வணங்கி அனைத்து பெண்களுக்கும் ஒன்று தேங்காய் கொடுக்காம இருங்க, இல்லை கொடுத்தா முழுக்காயாக கொடுங்க, உடச்சி கொடுக்கக்கூடாது. அது முக்கியமான தகவல். அதே போல் அன்னைக்கு உங்களுடைய நாத்தனவங்களாம் வச்சு அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவங்களுக்கு மடி மாற்றி உங்களுக்கு ஆளாத்தி எடுப்பது ரொம்ப சிறப்பு. அந்த எல்லா வீட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அன்னைக்கு சாயந்தரம் போல் உங்களுக்கு ஆளாத்தி எடுத்து உங்களுக்கு அவங்க விருந்து கூட வைப்பாங்க. இந்த விருந்துக்கு அழைப்பது ரொம்ப சிறப்புங்க. ஆடி 18ஆம் அன்னைக்கு விருந்து வைக்கிறது, விருந்துக்கு அழைத்து மணமக்களை உணவு கொடுக்குறதுலாம், இந்த விருந்து கொடுத்தாலே வீட்டில் மகாலட்சுமி தங்கி விடுவாள். யார் விருந்து கொடுத்தாலும் சரி, திருமண தம்பதிகளை ஒரு வீட்டில் விருந்து கொடுத்தா உங்கள் வீட்டில் செல்வம் கொளிக்கும். மீனாட்சி சுக்கநாதனாகவும் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவாகவும் அதே ஒரு ஆண்டாள் ரெங்கமன்னாராகவும் சரஸ்வதி பிரமனாகவும் உங்கள் வீட்டில் வீழ்த்தியிருப்பார்கள், அருளியிருப்பார்கள். அதனால் புதுமண தம்பதி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லார் வீட்லேயும் கொடுத்து பால் மூலமாக சாப்பிட்டு போங்க, எங்கள் வீட்டில் மகன் தங்கட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போலாம் மாறி போச்சு. இப்போ யாரெல்லாம் கூப்பிட்றா, யாரும் போகிறா. அப்போ இந்த ஆடி மாதம் வரக்கூடிய 18ஆம் பேருக்கு அன்னைக்காவது புதுமண தம்பதிகளை உங்கள் சொந்த பந்தங்கள் அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு உண்டான ஆலோசனை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள மகிழ்ச்சியாக இருக்க செஞ்சிங்கன்னா அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மகிழ்ச்சி பொங்கட்டும், நம்ம இல்லத்தில் தங்கட்டும், என்றும் அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களுக்கு அன்போடு ஆசீர்வாதத்தோடு அள்ளி வழங்கி வரும். அடுத்த சிறப்பான தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.